இரண்டாவது எஸ்ஏ கேள்வி இன்னைக்கு பார்ப்போம். இது நாங்க படிச்ச பொது திருப்ப தத்துவம். பொது திருப்ப தத்துவத்தை அப்ளை பண்றது சரியா? அந்த பொது திருப்ப தத்துவத்தை அப்ளை பண்றது தொடர்பான ஒரு கேள்விதான் இது. நகர்ப்புறங்கள்ல கட்டிட நிர்மாண வேலைகளின் போது வேலைகளை இலகுபடுத்திக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படும் கிரேன் ஒன்றினை ஒரு காட்டுகின்றன. நீங்க பொதுவா கண்டி அல்லது கொழும்பு பகுதிகளுக்கு பிரயாணிக்கக்குள்ள சம்டைம் இந்த மாதிரி ஒரு கிரேனை நீங்க கண்டிருப்பீங்க. பில்டிங் ஏதாவது கட்டக்குள்ள இந்த மாதிரி கிரேன் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க சுமைகளை உயர்த்துறதுக்காக. பகுதி பி சீட புவியீர்ப்பு மையம் G2 சரியா? பிசியின் புவியீர்ப்பு மையம் G2 படத்துல இந்த இடத்துலதான் G2 காட்டியிருக்காங்க. பிசியிட திணிவு 100 கிலோகிராமா? இப்ப நாங்க போட்டுடலாம் திணிவு 100 கிலோகிராம்னா இந்த இடத்துல நிறை 1000 அதை குறிக்கும். இந்த பொருளோட திணிவு வந்து அதோட புவியீர்ப்பு மையத்துல தானே தொழிற்படும், அதனால அந்த இடத்துல குறிக்கும். அடுத்து பாருங்க பிடியின் புவியீர்ப்பு மையம் G1 ஆவதுடன் பிடியின் உயர்ந்தபட்ச நீளம் 20 மீட்டர் ஆகும். பிடியில மேக்சிமம் நீளம், இதனை மேக்சிமம் நீளம் இது 20 மீட்டரா? பகுதி பிசியின் முனை சியில் ஒவ்வொன்றும் 250 கிலோகிராம் திணிவுடைய 5 கான்கிரீட் தீராந்தைகள் வைக்கப்பட்டுள்ளது. பாருங்க இந்த இடத்துல 5 கான்கிரீட் பிளேட், தீராந்தைகள்ன்றது கான்கிரீட் பிளேட் பொதுவாக காண எல்லாம் மூட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஒன்னிட திணிவு 250னா 5 திணிவு 1250. நான் இங்க நிறையா போடுறேன். 1250 10ஆல பெருக்க 12500. அவற்றிட புவியீர்ப்பு மையம் G3 ஆல குறிக்கப்பட்டது. G3 ஆல குறிக்கப்பட்டது. பகுதி ஏ பீட திணிவு, ஏபின்றது இந்த நடுவுல உள்ள தூண், அதிட திணிவு 500 கிலோகிராம். வேற என்ன பண்ணிருக்கோம்? அதிட திணிவு 500. கான்கிரீட் தீராந்திகள் இல்லை எனவும், முதலாவது கேள்விய கான்கிரீட் தீராந்திகள் இல்லை எனவும், அப்ப இந்த கான்கிரீட் தீராந்திட நிறைய புறக்கணிக்கிறது இல்லை எனவும், சுமை தட்டில் எந்த திணிவும் இல்லை எனவும், இதுதான் சுமை தட்டுனா இதுலயும் எந்த திணிவும் இல்லையா இல்லை எனவும் கொண்டு திருப்ப கோட்பாட்டை பயன்படுத்தி பிடியின் திணிவை கணிக்க. பாருங்க இந்த மாதிரி ஒரு படமா வரும். இந்த இடம் தான் பி. இங்கிட்ட ஒரு திணிவு இருக்கு, அது திணிவுல நிறை இருக்கு, அது 1000 நியூட்டன். அது பில இருந்து 5 மீட்டர் தூரத்துல இருக்கு. சரியா? பிடிட திணிவு நிறை தெரியாதவங்க W. இந்த தூரம் காட்டியிருக்காங்க அவங்க படத்துல 10 மீட்டர். இந்த 10 மீட்டர் காட்டியிருக்காங்களே, பிடிட நிறை தொழிற்பற்ற புள்ளி G1 10 மீட்டர்ல இருக்கு. இதை விளங்கி கொண்டீங்கன்னா, அந்த படம் பார்க்க பெருசா இருக்கு, இதை விளங்கி கொண்டீங்கன்னா சிம்பிளா செஞ்சிடலாம். அப்ப பி பற்றி திருப்பம் எடுத்தா இடது பக்கம் உள்ள திருப்பம் 1000 தர 5. அது வலது பக்கம் உள்ள திருப்பம் W தர 10க்கு சமம். இதுல இருந்து நீங்க சொல்லலாம் W சமன் 500 நியூட்டன். அப்ப W சமன் திணிவு தானே கேக்குறாங்க, நிறை 50னா சாரி 500னா திணிவு 50 கிலோகிராம். ஓகே, இப்ப பிடியின் திணிவு 50 கிலோகிராம் அப்படின்னு வரும்.
நான் அதை இறப்பு இனி 50 கண்டுட்டேன். இப்ப நிறை 500. ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ரெண்டாவது கேள்வி, கான்கிரீட் தீராந்திகள் ஏற்றப்பட்டுள்ள நிலையில் கான்கிரீட் தீராந்திகள் ஏற்றப்பட்டுள்ள நிலையில் Vx 12.5 மீட்டர் ஆகும் போது சமநிலையில் சுமை தட்டில் உள்ள சுமையை கணிக்க. கான்கிரீட் தீராந்திகள் ஏற்றப்பட்டிருக்குன்னா இந்த கான்கிரீட் தீராந்தில நிறைய குறித்து கொள்ற 12,500 நியூட்டன். சரியா? Bx இதுல எவ்வளவு திணிவு ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. Bxல எவ்வளவு திணிவு ஏற்றப்பட்டிருக்கு. இந்த கேள்விக்குரிய படத்தை திரும்ப நாங்க வர முழுமையான படத்தினால இதுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் வச்சு ஒரு படம் ஒண்ணு வர. இது ஒரு 1000 நியூட்டன் நிறை இருக்கு. அது 5 மீட்டர் தூரத்துல இருக்கு. அடுத்த ஒரு 12,500 நியூட்டன் நிறை இருக்கு. அது 7.5 மீட்டர் தூரத்துல இருக்கு. அடுத்து பி டீட நிறை அது நாங்க முதல் கண்டம் 500 நியூட்டன். அது இருக்கு 10 மீட்டர். அடுத்து அந்த இங்க உள்ள சுமை தட்டில் உள்ள நிறை அது தெரியாது. அது இருக்குன்னு சொல்றாங்க 12.5 மீட்டர். 12.5 மீட்டர் தூரத்துல இருக்கு. இப்ப சுமை தட்டில் உள்ள அந்த நிறை எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிற முதல் மாதிரியே தான். இந்த பீன்ற தாங்கியில இருந்து இடது பக்கம் திருப்பம், இடது பக்கம் 2 விசைக்கு திருப்பம் வரும். ஒண்ணு 1000, இன்னொன்னு 12,500. இடப்பக்க திருப்பம் எழுதுற 1000க்குரிய திருப்பம் 1000 தர தூரம் 5. இடப்பக்கம் இன்னொரு திருப்பமும் இருக்கு 12,500 தர தூரம் 7.5. அது வலப்பக்க திருப்பத்துக்கு சமன். வலப்பக்கமும் 2 வருது. ஒண்ணு 500 தர அதுக்கான பியில் இருந்தான தூரம் 10. நான் பியில இருந்தா திருப்பம் எடுக்கணும். ஏன்னா பி பற்றி தானே இது சுழலும். பி பற்றி தானே திரும்பும். இந்த மேல உள்ள அந்த சிடின்ற அந்த மேல உள்ள கோலை பாருங்க, அது கவிழ்ந்தா புள்ளி பி பற்றி தான் கவிழும். சரியா? அடுத்து டபிள்யூக்குரிய திருப்பம் நிறை டபிள்யூ தர ஐக்கான தூரம் 12.5. அப்ப இதை சுருக்கி நாங்க ஆன்சரை கண்டு ஆன்சர் 7,500 வரும். ஏன்னா 7,500. அப்ப அந்த தட்டில் உள்ள திணிவு 750 கிலோகிராம். தட்டில் உள்ள திணிவு 750 கிலோகிராம். பாருங்க, அதுல 4வது கேள்வி.
சுமை தட்டினை தாங்கியுள்ள சுமையானது 4 வடங்களால் இணைக்கப்பட்டிருப்பின் ஒரு வடத்தில் உள்ள இழுவையை கணிக்க. அப்ப நாங்க இதுல கண்டம் இதோட மொத்த நிறை 7500 நியூட்டன். இது 4 வடத்தால தாங்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு வடத்தில் உள்ள நிறை அல்லது ஒரு வடத்தில் உள்ள இழுவைன்றது 7500 என்ன செய்யணுமான 4ஆல பிரிக்கும். ஆயிரத்தி 875 நியூட்டன். இது ஒரு வடத்தில் உள்ள நிறை. நாலாவது கேள்வி. பகுதி பிசி பகுதி பி அடையத்தக்க உயர் நீளம் படத்துல கொடுத்திருக்காங்க. இந்த நீளம் 7.5 தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இது கொஞ்சம் பின்னுக்கு நாங்க தள்ளலாம். பின்னுக்கு தள்ளலாம். பின்னுக்கு தள்ளனா மேக்சிமம் எவ்வளவு நீளம் வரை தள்ளலாம்னு சொல்லிட்டாங்க? 10 ஆக உள்ளது. சுமை தட்டுல 2000 கிலோகிராம் ஏற்றப்பட்டிருக்காம். சுமை தட்டுல இப்ப 2000 கிலோகிராம். முதல்ல 750 இருக்கு. கேள்விக்கு 750 கண்டா ஏற்றப்பட்டுள்ள நிலையில் பாதுகாப்பாக சுமை தட்டு எக்ஸ் செல்லத்தக்க உயர்ந்தபட்ச தூரம் எவ்வளவு? பாதுகாப்பாக அந்த சுமை தட்டு செல்லத்தக்க உயர்ந்தபட்ச தூரம் எவ்வளவுன்னு கேட்கலாம். நான் படம் வரைஞ்சி கொள்வோம். முதல் மாதிரி இன்னொரு 1000 நியூட்டன். அது இருக்கு 5 மீட்டர். அடுத்து இங்க அந்த கான்கிரீட் தீராந்த வர 12,500. அத இந்த கேள்வியை சொல்லிட்டாங்க. மேக்சிமம் எவ்வளவு தூரம் வரையும் தள்ளலாம்னா 10 மீட்டர் வரையும் தள்ளலாம். அடுத்து இங்கிட்ட ஒரு 500 நியூட்டன் நிறை இருக்கு. அந்த 500 நியூட்டன் நிறை இதுல இருந்து 10 மீட்டர் தூரத்துல. அடுத்து இங்க 2000 கிலோகிராம். 2000 கிலோகிராம்னா 20,000 நியூட்டன் நிறை. அது எவ்வளவு தூரத்துக்கு போகலாம் அப்படின்றதான கேள்வி. திரும்பவும் திருப்ப சமன்பாடு தான். இடப்பக்கம் உள்ள திருப்பம் 1000 தர 5 சக 12,500 தர 10. வலப்பக்கம் உள்ள திருப்பம் 500 தர 10 சக 20,000 தர எக்ஸ். இதை சுருக்கி எக்ஸ காணும். நீங்க கண்டு சொல்லுங்க பாவம். கால்குலேட்டர்ல அடிச்சு பார்த்து எக்ஸுக்குரிய ஆன்சர் என்ன? இந்த மாதிரி வரும். ஆன்சர் 6.25 மீட்டர். கேள்வி போ. உயர்த்தியின் அடிப்பகுதி ஏ ஆனது சதுர வடிவில் அமைந்துள்ளதுடன் அதன் ஒரு பக்க நீளம் 2 மீட்டர் ஆகும். சுமை தட்டுல 2000 கிலோகிராம் இருக்கான். சுமை தட்டுல 2000 கிலோகிராம் இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? முதலாவது கேள்வி. இத அடிப்பகுதியில பரப்பளவு பாருங்க. அடிப்பகுதி சதுர வடிவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு பக்க நீளம் 2. அப்ப அடிப்பகுதியில பரப்பளவு 2 தர 2னா 4 மீட்டர் வர்க்கம். ஏற்பகுதிக்குரிய 4 மீட்டர் வர்க்கம். அது பாருங்க பி பகுதி. இங்க தொழிற்படுற மொத்த விசை என்ன? இங்க தொழிற்படும் மொத்த விசை என்னன்னு கேட்கலாம். அது எப்படி காட்டுறது? மொத்த விசை
அப்ப சுமை தட்டுல 2000 கிலோகிராம். 2000 கிலோகிராம்னா இங்க 20,000 நியூட்டன் தானே. இதுல ஒண்ணு இருந்துச்சு பார்த்ததன்படி 500 நியூட்டன். 500 நியூட்டன். இதுல இருந்துச்சு 1000 நியூட்டன். இதுல இருந்துச்சு 12,500 நியூட்டன். சரியா? அப்ப இந்த எல்லா வெயிட்டையும் இந்த பி அப்படின்ற இடம் தானே தாங்க போகுது. எல்லா வெயிட்டையும் பின்ற இடம் தாங்க. அப்ப இது எல்லாத்தையும் கூட்ட 12,500 500 கூட்டுங்க 13 13,000 14,000 14 20 34,000 நியூட்டன். ஆனா இது மொத்த விசை இல்லை. ஏன் இது மொத்த விசை இல்லைன்னு சொல்றேன்னா ஏபிக்கு ஒரு திணிவு இருக்கு. இது ஏபிக்கு ஒரு திணிவு இருக்குதா, அதுவும் இங்க சேரும். அதுல திணிவு 500னா நிறை 5000. அப்ப 34,000 5000 கூட்டா இங்க உள்ள மொத்த விசை 39,000 நியூட்டன். தொழிற்படுற மொத்த விசை 39,000 நியூட்டன். அடுத்து பாருங்க, தரையில உள்ள அமுக்கம் எவ்வளவு? தரையில உள்ள அமுக்கம் எவ்வளவு? அப்ப அமுக்கத்துக்குரிய சமன்பாடு விசையின் கீழ் பரப்பளவு. நாங்க மொத்த விசை கண்ட 39,000, மொத்த பரப்பு 4. அப்ப 39,000 4ஆல பிரிக்கிறது. ஒன்பதாயிரத்தி 750 நியூட்டன். இல்ல அமுக்கம் தானே கண்டா. அமுக்கத்தின் அளவு பெஸ்கல். இந்த அமுக்கத்தை குறைக்கத்தக்க வழிமுறை என்னன்னு கேக்குறாங்க. இந்த அமுக்கத்தை குறைக்கத்தக்க வழிமுறை பாருங்க. அமுக்கத்துக்குரிய சமன்பாடு விசையின் கீழ் பரப்புனா, பரப்பு கூடுனா, கீழுள்ள பரப்பு கூடுனா அமுக்கம் குறையும். இந்த கடைசி கேள்விக்குரிய ஆன்சர், இந்த அமுக்கத்தை எப்படி குறைக்கலாம்னா அடித்தளத்தின் பரப்பளவை அதிகரித்தல். அடித்தளத்தின் பரப்பளவை அதிகரிக்கிறதால நாங்க அமுக்கத்தை குறைக்கலாம். அடுத்து பாருங்க, 3வது கேள்வி பார்த்துருவா. 3வது கேள்வி, தொழில்நுட்ப பிரிவு மாணவன் ஒருவனினால் திணிவொன்றை நிலைக்குத்தாக உயர்த்துவதற்காக தயாரிக்கப்பட்ட அமைப்பு கீழே காட்டப்பட்டுள்ளது. இந்த இடத்துலதான் ஒரு திணிவு இருக்கு. இந்த திணிவை இப்படி மேல உயர்த்த போறான். அந்த திணிவை இப்படி மேல உயர்த்த போறான். அதுக்கான அமைப்பு தான் இங்க இருக்கு. இங்கு ஒப்பமான கப்பிகள் லேசான உறுதிமிக்க இலை பயன்படுத்தப்பட்டது. இவ்வமைப்பை பயன்படுத்தி 100 கிலோகிராம் திணிவானது 2 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளதை காட்டுகின்றது. இந்த இடத்துல ஒரு 100 கிலோகிராம் திணிவு, அது 2 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தப்பட்டு இருக்கு. முதலாவது, இத்திணிவானது 2 மீட்டர் உயரத்துக்கு உயர்த்தும் போது செய்யப்பட்ட வேலை. வேலைன்றது விசை தர தூரம். 100 கிலோகிராம் திணிவு, 100 கிலோகிராம் திணிவுனா நிறை 1000 நியூட்டன். அப்ப இதை நான் மேல உயர்த்துறதுக்கு ஆக குறைஞ்சது 1000 நியூட்டன் விசை கொடுத்தாதான் அது மேல வரும். வேலை காண்றதுக்கு விசைக்கு பதிலா 1000, தூரம் 2. செய்யப்பட்ட வேலைக்குரிய ஆன்சர் 2000. மேற்படி உருவில் காட்டப்பட்டுள்ள தரவுகளை பயன்படுத்தி சைன் அல்பாவின் பெருமானத்தை சைன் அல்பாட பெருமானம் அல்பான்னு கொடுத்திருக்காங்க. சைன் அல்பா
மேல மொத்தம் 6. அப்ப அதுல பாதி 3. நான் இத 3ன்னு போடுறேன். பாருங்க இது 2, இது தசமஞ்சு. இவ்வளவும் 2, இவ்வளவும் தசமஞ்சு. மொத்தம் 6 தசமஞ்சு தானே. 6 தசமஞ்சுல இருந்து 2 தசமஞ்ச கழிச்சு விட்டா இந்த நீளம் வந்துடும் 4ன்னு சொல்லும். 4ன்னு வரும். அப்ப 3, 4னா செம்பக்கம் பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துங்க. செம்பக்கம் வரும் 5ன்னு சொல்லும். சைன் அல்பாட பெருமானம் காண போறீங்க. சைன் அல்பா சமன் எதிர்பக்கம் 4ன் கீழ் செம்பக்கம். சைன் அல்பாட பெருமானம் தானே கேட்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி விடுவோம் அல்லது பிரிச்சு போடலாம். பிரிச்சு போட்டா சைன் அல்பா சமன் சைவர்க்க சமன். பின்னர் எளிய பின்னம் அல்லது பிரிச்சு தசத்துல. 3வது கேள்வி உண்டாது. மேற்படி விசை தொகுதியின் சமநிலையை கருதி T1 சமன் T2 என காட்டுக. T1 சமன் T2ன்னு காட்டலாம். இந்த விசை தொகுதியில சமநிலை. அதுக்கு 3 விசைகளின் கீழ் சமநிலை அப்படின்னு ஒரு விஷயம் படிக்கும். இதா இருக்கு T1, இதா இருக்கு T2. கீழே 100 கிலோகிராம் திணிவு. 100 கிலோகிராம் உங்களுக்கு தெரியும், நிறை 1000. இந்த கோணம் அல்பான்னு கொடுத்துட்டாங்க, இந்த கோணமும் அல்பான்னு கொடுத்து. இப்ப இத நான் விசை பிரிப்பு செய்ய போறேன். விசை பிரிப்பு பாருங்க. T1 எங்கிட்டு பிரிச்சா T1 cos அல்பா. அதே மாதிரி T2 எங்கிட்டு பிரிச்சா T2 cos அல்பா. ரெண்டையும் மேல பிரிச்சா T1 மேல பிரிப்படக்குள்ள அது T1 sin அல்பா. T2 மேல பிரிப்படக்குள்ள அது T2 sin அல்பா. அப்ப சமநிலையில இருந்தா இந்த இடது பக்கம் உள்ள இந்த விசையும் வலது பக்கம் உள்ள அந்த விசை சமனா இருக்கணும் தானே. இப்ப நான் போட்டேன் T1 cos அல்பா சமன் T2 cos அல்பா. cos அல்பா வெட்டுப்பட T1 சமன் T2ன்னு வந்து. T1 சமன் T2ன்னு வந்து. அடுத்து கவனிங்க. 4வது இலையில் உள்ள இழுவையை காண். இலையில் உள்ள இழுவையை காணுமா. அப்ப பாருங்க, நிலை குத்தா மேல் நோக்கி இது ரெண்டும் இருக்கு, கீழே 1000 தான் இருக்குன்னா. அப்ப நிலை குத்தா மேல் நோக்கி உள்ளது T1 sin அல்பா, இன்னொன்னு மேல் நோக்கி இருக்கு T2 sin அல்பா. அது கீழ் நோக்கி உள்ள விசைக்கு எப்படி இருக்குமா தான் சமனார். இப்ப நாங்க கண்டுட்டோம் T1ம் T2ம் சமன். என்ன T1ம் T2ம் சமன். அதே இடத்துல sin அல்பாவோட பெருமானம் முத கண்டம் 8ன் கீழ் 5. அப்ப அதை பிரதிட்டு T1 தர sin அல்பாவுக்கு பதிலாக 8ன் கீழ் 5ல 4ன் கீழ் 5. sin அல்பாவுக்கு பதிலாக 4ன் கீழ் 5 தர T2க்கு பதிலாக T1னே போடுறேன். ஏன் T2க்கு பதிலாக T1 போட்டோம்னா இந்த மேலதான் கண்டுட்டோமே T1ம் T2ம் சமன்னு சொல்லி. திரும்பவும் sin அல்பாவுக்கு பதிலாக 4ன் கீழ் 5. அப்ப அது சமன் 1000. இப்ப இது ரெண்டையும் கூட்டுனா, போமசி எடுத்து கூட்டுனா 8 T1ன் கீழ் 5 சமன் 1000. இத சுருக்கி பாருங்க. T1 சமன் ஆன்சர் வரும் 400. இலையில உள்ள இழுவிசைக்குரிய ஆன்சர் 400 நியூட்டன் அப்படின்னு வரும். 5வது கேள்வி. மேற்படி இலை ஏனும் புள்ளியில் அறுபட்டால், இந்த இடத்துல அறுபடும். அப்படி அறுபட்டா 100 கிலோகிராம் திணிவானது நிலத்தை அடிக்கிற வேகம் என்னன்னு கேட்கிறான். இது எப்படி செய்யலாம்னு சொல்லி, இதுக்கு வேலை வலு சக்தி அப்படின்ற பாடத்தில் உள்ள ஒரு விஷயத்த இங்க பயன்படுத்த போறேன். இப்ப இந்த திணிவு இங்கே இருக்கக்குள்ள இதுக்கு அழுத்த சக்தி இருக்கு. இந்த திணிவு கீழே போயிட்டு அடிப்படக்குள்ள அந்த அழுத்த சக்தி இயக்க சக்தியா மாறிடும். அப்ப நான் போடுறேன்
mgh அரை mv வர்க்கத்துக்கு சமம். திணிவு வெட்டுப்படுது. ஈட பெருமானம் 10, உயரம் 2 சமன் அரை தர v வர்க்கம். v வர்க்கம் சமன் 40. ஆகவே v சமன் வர்க்க மூலம் 40. எளிய சேடுகள்ல சொன்னா 2 வர்க்க மூலம் 10 மீட்டர் செகண்ட். சரி, அது அறுபட்டா அது தரையை அடிக்கிற வேகம். ஆறாவது கேள்வி. நிலத்தை அடைந்த திணிவான் கிடையாக இழுத்து செல்வதற்கு 98 நியூட்டன் கிடை விசை வழங்கப்படுது. இத கிடையாக இழுத்து செல்ல 98 நியூட்டன் கிடை விசை வழங்கப்படுது. இயக்கவியல் உராய்வு விசையிட பெருமானம், இயங்கக்குள்ள இயக்கவியல் உராய்வு விசையிட பெருமானம் 48 நியூட்டன். திணிவில் தொழிற்படும் எல்லா விசைகளையும் அருகில் உள்ள உருவில் குறித்து காட்டுக. இந்த திணிவில் உள்ள எல்லா விசையும் இங்க குறிக்கவும். 100 கிலோகிராம் திணிவு நிறை 1000. சரியா? மருதாக்கம் இந்த இங்க இருந்து தான் குறிக்கணும். இதுதான் மருதாக்கம். ஏற்றதுக்குரிய ரீசன் அந்த விசைகள் குறிக்கக்குள்ள சொல்லிடும். நிறைக்கு நேரம் மருதாக்கம் போட்டது. அடுத்து இது வழங்கப்பட்ட விசை, இந்த இது உராய்வு. அடுத்து பாருங்க பி பகுதி. திணிவின் மீது தொழிற்படும் விலையுள் விசை என்ன? விலையுள் விசை என்ன பாருங்க. இந்த படத்துல வலப்பக்கம் 98, உராய்வு எதிராக 48 இருக்கு தானே. எதிர் திசையில உராய்வு விசை 48 அப்படின்னு இருக்கு. அப்ப விலையுள் விசைக்கான அந்த 98ல இருந்து 48 கழிக்கிறீங்க. கழிச்ச ஆன்சர் விலையுள் விசை 50. அடுத்து திணிவு இயங்கும் ஆர்முடுகள் என்ன? பகுதி F சமன் M என்ற சமன்பாடு. விலையுள் விசை 50. அந்த திணிவிட பெருமானம் 100. ஆர்முடுகள் தெரியாது. அப்ப இந்த திணிவிட ஆர்முடுகள் 2 மீட்டர் செகண்ட் மைனஸ். கடைசி பகுதி பாருங்க, டி பகுதிய மேற்படி 98 நியூட்டன் விசையான கிடையுடன் 60 பாகை கோணத்தில் பிரயோகிக்கப்பட்டால் பொருள் இயங்குமா? விளக்குக. அதுக்குன்னா முதல்ல அவங்க சொன்ன தரவின்படி உராய்வு குணகத்தை கண்டுபிடி. உராய்வு குணகத்தை காணும். பாருங்க, உராய்வு விசை 48, மருதாக்கம் 1000. உராய்வு குணகம் மியூ சமன் 48 கீழ் 1000 அல்லது 0.04 உராய்வு குணகம். இவங்க சொன்ன கேள்விக்கு வரும். திணிவுக்கு இடையோட 60 பாகை சாய்வுல, இடையுடன் 60 பாகை சாய்வில் 98 நியூட்டன் விசை கொடுக்கும். அப்ப நிறை 1000. இந்த விசையை பிரிக்கிறது. இங்கிட்டு வரப்போது 98 மேல வரப்போது 98 sin 60. ஏன்னா 98 sin 60. விளக்கம் தான் கேட்கிறாங்க. இயங்குமா விளக்கம். கிடையாக உள்ள விசை 98 கொஸ்தருவை தானே. கொஸ்தருவைட பெருமானம் அரை. அப்ப இந்த சுருக்குனா கிடையாக உள்ள விசை வந்துடும் ஆன்சர் 49 நியூட்டன். கிடையாக உள்ள விசை 49 நியூட்டன். இப்ப இந்த கிடை விசை 49 உராய்வை விட பெருசாக இருந்தா,
இது இயங்கு. கிடைவிசை 49ன்றது உராய்வை விட பெருசா இருந்தா இயங்கு. உராய் விசைக்கு சமன்பாடு F7μr தானே. ஆல்ரெடி மருதாக்கம் 1000 இருக்கக்குள்ள உராய் விசை அவங்க கொடுத்திருந்தாங்க 48. மருதாக்கம் 1000 இருக்கக்குள்ள உராய் விசை 40. இப்ப பாருங்க, இங்க ஒரு நிறை இருக்கிறதோட மேல இப்படி ஒரு விசை இருக்குதானே, 98 sin 60 அப்படின்னு ஒரு விசை வந்துருது தானே. அப்ப இப்ப மருதாக்கம் என்ன செய்யுமாக இருந்தா குறையும். 1000ல இருந்து இந்த பெருமானத்தை கழிக்கணும். 98 sin 60 பெருமானத்தை கழிக்கணும். அப்ப மருதாக்கம் குறையுது. மருதாக்கம் குறைஞ்சா உராய்வும் குறையும். ஆல்ரெடி 48 அப்படின்னு இருந்த உராய்வு இப்ப 48 விட குறைய போகுது. இங்கிட்டு பாருங்க, நாங்க கொடுத்த விசை, நாங்க இதுக்கு கொடுத்த விசை 49. அப்ப இந்த உராய்வு 48 விட குறையும் தானே சொல்றேன். உராய்வை விட இதுக்கு கிடைக்கிற கிடை விசை பெருசா இருக்கு. உராய்வை விட அதுக்கு கிடைக்கிற கிடை விசை பெருசா இருக்கு. ஆகவே இந்த திணிவு இயங்கும். சரியா? உங்களுக்கு விசைகள் இதோட நிறுத்துற. நிறைய கேள்விகள் நீங்க செய்து பார்க்கணும். சரியா? நிறைய கேள்விகள் செய்து பார்த்தா தான் எல்லா ஐடியாவையும் எடுத்துக்கொள்ளுங்க. குறைஞ்சது நான் இப்போ ஒரு 3 எஸ்ஸே தான் செஞ்சிருக்கேன். இந்த விஷயங்கள் இருக்குன்ற விளங்கி கொள்றதுக்காக தான் இந்த 3 எஸ்ஸே செஞ்சேன். MCQல ஒரு 20 செஞ்சோம். ஏன்னா நீங்க என்ன செய்யணுமானா நிறைய எஸ்ஏ கேள்வி, ஸ்ட்ரக்சர் கேள்வி எல்லாம் தேடி செய்து பார்க்கணும். பாஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு. ஒவ்வொரு கேள்வியா செய்து பார்க்க முடிஞ்சா உங்களுக்கு ஆன்சரோட கேள்வி கிடைக்குமா அதை எடுத்து செய்து பாருங்க. அதுகள் செய்து பார்க்க இந்த பாடம் கிளியரா. இவ்வளவுதான் இல்லை இந்த பாடம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த பாடத்துக்குள்ள. சரியா? செய்துட்டு அதுல எதுவும் டவுட் இருந்தா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. இப்ப நான் இன்னைக்கு விசைகள் இவ்வளவுதான் அனுப்பியிருந்தேன் உங்களுக்கு செய்ய சொல்லி. அப்ப இதோட முடியுது, இன்னைக்குரிய கிளாஸ் இதோட முடியுது. நாங்க எங்களோட அடுத்த கிளாஸ்ல கேட்டிருந்தாங்க வெப்ப ரசாயனம், இயக்க ரசாயனம் இந்த பாடம் படிப்பிக்க சொல்லி. இப்ப அடுத்த கிளாஸ்ல வெப்ப ரசாயனம் பார்ப்போம். ஒரு கிளாஸ்ல வெப்ப ரசாயனம், இன்னொரு கிளாஸ்ல இயக்க ரசாயனம். சரியா? ஓகே. அப்ப சரி, இன்னைக்கு ஏரியா முடிக்கிறேன். அப்ப இன்னைக்கு இதோட முடியுது, அதோட விசைகள் பாடம் முடியுது. அடுத்த கிளாஸ்ல நாங்க சந்திப்போம். பாய், குட்.